தமிழ் சினிமா உலகத்துல நடிகர் அஜித்குமார் படங்கள் எப்போதுமே தனி அலைப்பாய்ச்சலை உருவாக்கும். ரசிகர்கள் மட்டும் இல்லாம மீடியா, பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரம், ஓடிடி தளங்கள் அப்படின்னு அனைவருடைய கவனமுமே அவருடைய அடுத்த படத்தின் அறிவிப்புல தான் இருக்கும். இப்போது அதிகம் பேசப்படுற விஷயம் AK 64. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரவில்லை அப்படின்னாலுமே இணையம் முழுக்கவே வதந்திகளும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளுமே சூழ்ந்திருக்கு. இவை அனைத்துமே எவ்வளவு உண்மை, எவ்வளவு கற்பனை அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாக இருக்கு. அஜித் சாருடைய படங்களுக்கு எப்போதுமே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பாக்ஸ் ஆபீஸ்ல அவருடைய மார்க்கெட்டை வைத்து பார்த்தா ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு ஈவென்ட் போல தான் இருக்கும். குட் பேட் அக்லி வெற்றிக்கு பிறகு அஜித் சாருடைய அடுத்த படத்திற்கு ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் AK 64 அப்படின்ற குறியீட்டு பெயர் பரவலாக பேசப்பட்டது. இந்த படத்துடைய இயக்குனர் பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்றது உறுதியாக இருக்கு. சோ மற்ற விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் முந்தைய படம் போல, அதாவது குட் பேட் அக்லி படத்தை போல கிடையாது. படம் வேறு ஒரு சேனல்ல இருக்கும் அப்படின்னு ஆதிக் அவர்களே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக இருக்கு. அடுத்த மாத கடைசியில இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது சார் இந்த ஆண்டோட அவரின் கடைசி ரேஸ அண்மையில தான் முடிச்சாரு. சென்னை திரும்பிய பிறகு ஒரு சில நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு மீண்டுமே படப்பிடிப்புல இணைய பிளான் போட்டிருக்காரு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தமிழக அரசாங்கம் நம்ம AK அவர்களை கௌரவிக்கும் விதமாக மிகப்பெரிய விழா ஒன்று நடத்த பிளான் போட்டிருக்காங்களா. இதுல ஒரு அரசியல் சூழ்ச்சியுமே இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் சொல்றேன். தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தாவேக கட்சி அப்படின்னு ஆரம்பித்து தமிழகத்துல ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில கரூர்ல நடந்த சம்பவம் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. சூழ்நிலை இப்படி இருக்க, தற்போது AK ரசிகர்களை கவரும் விதமாக திமுக ஒரு பக்காவான பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது AK அவர்கள் இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது வாங்கிட்டாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில பல விருதுகளையுமே வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகராக பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. ஆகையால இவர் தற்போது ஃபீல்டுல இருக்கும் போதே இவருக்கு பிரம்மாண்ட விழா ஒன்று நடத்திவிட்டா AK ரசிகர்களை கவர்ந்து விடலாம் அப்படின்னு திமுக பிளான் போட்டிருக்காங்க. சோ அதற்காக தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஆனால் அஜித் சார் தரப்புல இருந்து இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாக சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.